இன்றைக்கி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 2% ரேலி ஆயிருக்கு. ஸோ இது எதுக்குனாலன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்துருந்தோம். நல்ல ஒரு புல் பேக் இருந்துச்சு. பட் அங்கேருந்து ஒரு திரும்ப ட்ராகர் ஒரு -50 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஹையர் இதுதான் காமிச்சிட்டு இருந்துச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது. வேறஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் ஸ்லைட்டாக ரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனாலுமே வந்து க்ரூட் ப்ரைஸும் அந்தளவுக்கு ஸ்பைக்கப் ஆகலை. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸுமே வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் சைன் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்ஸ் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம கிஃப்ட் நிஃப்டியுமே கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவில் தான் இருந்துச்சு, காஷியஸாக இருந்துச்சு. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நேத்தி பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அரௌண்ட் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் நியூஸ் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லேருந்து வந்துருந்துச்சு. இந்தமாரி பீஸ் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்குன்ற மாதிரி. ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து மோர் தென் 1.5% எல்லா இண்டெக்ஸுமே ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் மைனர் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே மோர் தென் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருந்துச்சு. ஸோ S&P 500, நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் எல்லாமே மோர் தென் ஒரு 1.5%, எஸ்பெஷலி நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2.56% ஹையர் காமிச்சிருந்துச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் காமிச்சிருந்துச்சு. க்ரூடுமே நல்லா ஈஸ் அவுட் ஆயிருந்துச்சு. மோர் தென் ஒரு 8% க்ரூடுமே வந்து ஈஸ் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது நிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,453 ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ரீபொசிஷனிங் நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து ரீபொசிஷன் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஃபால் தான் இருந்துச்சு. 250லேருந்து 150, அதாவது 100 பாயிண்ட்ஸ், மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆச்சு. ஒன்ஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் டே ஹையை நம்ம வந்து டச் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு அந்த மார்க்கெட் வந்து விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ ஹியூஜ் ஷார்ட் கவரிங் சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட் கவரிங் வந்து மோர் தென் 450 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்கு இந்தியன் மார்க்கெட்ஸு. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் 26 மேலேருந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மோர் தென் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா R1, R2, R3 பிரேக் பண்ணி நிஃப்டி கிட்டத்தட்ட R4 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்றது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த R1, R2, R3 லெவல்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,622 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 1.99% ஹையர். ஸோ பேங்கிங் ஸ்டாக் சொல்லவே வேணாம், நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய பாசிட்டிவாக நியூஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பேங்கிங் செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆகட்டும், பேங்க்ஸ் ஆகட்டும், PSE, ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே நல்லாவே ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் R1, R2, R3, R4 வரைக்கும் போயிட்டு டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி மேசிவ் 2.97% ஹையர் 56,814 வந்து செட்டில் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 75,527 வந்து செட்டில் ஆயிருக்கு. மோர் தென் 1,700 பாயிண்ட்ஸ் ரேலி, 2.3% ஹையர். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஈஸ் ஆனது ஒன்று, அதனால க்ரூட் ப்ரைஸ் விழுந்தது. ருப்பி வந்து நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிடுச்சு, ஒரு மோர் தென் 0.6% அப்ரிஷியேட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த மூணுமே வந்து ஒரு பம்பர் காம்போ. ஸோ இதனால் இந்தியன் மார்க்கெட்ஸ் நல்லாவே ரேலி ஆகிடுச்சு. ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது FIIயோட இது வந்து பொசிஷன் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட்ஸில் செல் பண்ணியிருக்காங்களா, பை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். பட் நோட் பண்ண வேண்டியது கடந்த 2 நாளாக வந்து FII செல்லிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி பார்க்கணும் நம்மளுக்கு FII செல்லிங் வந்து இன்னும் கம்மியாக இருக்கா இல்லை வாங்கியிருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ டாப் கைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டர் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 7.75% ஹையர், மேசிவ் 7.75% ஹையர். பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 5.49% ஹையர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டர்போ வந்து ஒரு 4.85% ஹையர். லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நெஸ்லே வந்து ஒரு 3.29%, ONGC ஒரு 2.53%, டெக் மஹேந்திரா ஒரு 2.45%. இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயுமே வந்துட்டு ஒரு மேஜர் ட்ராகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஸ்லைட்லி லோவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐடி செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இன்னுமே நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் வந்து அப் மூவ் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா க்ரூட் ப்ரைஸ் விழ ONGCக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் ONGC போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் டெரிட்டரியில் க்ளோஸ் ஆகிடுச்சு. முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்றைக்கி இந்தியாவோட டாப் கம்பெனிஸான ரிலையன்ஸ் அண்ட் HDFC நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மோர் தென் 450 பாயிண்ட்ஸ் ரேலி இருந்துச்சு.
ரிலையன்ஸ் இன்றைக்கி ஒரு 2.38%, HDFC வந்து ஒரு மேசிவ் 3.74%. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஹெவி வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக் நிஃப்டி 50ல். ஸோ இதனாலே வந்து நல்லா இன்டியூஸ் ஆகி மார்க்கெட்ஸ் வந்து மோர் தென் 450 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. ஈவன் ஐசிசி பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஐசிசி ஒரு 1.81 அண்ட் ஆக்சிஸ் வந்து ஒரு 2.96% ஹையரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு குட் சைனாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், நம்மளோட ஆல் டைம் ஹையை வந்து நம்ம போய் ரீச் பண்ணுறோமா, வித்தின் ஒரு டிசம்பருக்குள்ளேயாவது ரீச் பண்ண முடியுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதேமாதிரி ப்ரப்போர்ஷனேட்டாகவே செல்லிங் இருந்துச்சு. பையிங் இருந்துச்சு. நிஃப்டி 50 வந்து ஒரு 2%, மிட் கேப் 100 ஒரு 2.43, ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா ஒரு 2.8, மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் ஒரு 3%. ஸோ ஒரு ப்ராட் பேஸ்டு பையிங் இருந்துச்சு இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸில். ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பாசிட்டிவ் நியூஸ் இது வந்ததுனால இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் இருந்துச்சு. செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா செக்டர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பெஷலி சொல்ல போனால் நிஃப்டி ரியாலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிஃப்டி ஆட்டோ 1.95% ஹையர். க்ரூட் ப்ரைஸ் விழ நம்மளுக்கு ஆட்டோ செக்டருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படும். ஸோ அதனால் 1.95% ஹையர். எஃப்எம்சிஜி ஒரு 0.63%, ஃபார்மா ஒரு 0.3%, ஐடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ், ஒரு ஃப்ளாட்டுன்னே சொல்லலாம், 0.09% லோவர். நிஃப்டி ரியாலிட்டி பம்பர் இன்றைக்கி ஒரு 3.53% ஹையர். மெட்டல் பொறுத்த வரைக்கும் 0.95% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் எல்லா செக்டர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கன்சியூமர் டியூரபிள்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துடலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்லைட்டாக அப்ரிஷியேட் ஆகி 99.69 வந்து செட்டில் ஆயிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் நம்ம பார்த்தோம் ஒரு 0.6% அப்ரிஷியேட் ஆகி 95.11 வந்து செட்டில் ஆயிருக்கு. கோல்டு வந்து இந்த பிரெண்ட் க்ரூட் விழ வந்து கோல்டு ப்ரைஸஸ் நேற்றுக்குமே ஒரு மோர் தென் 2% ஹையர் இருந்துச்சு. ஸோ இன்றைக்குமே அதோட பாசிட்டிவிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4216 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வேரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8% கிராஷ் ஆகிருக்கு, ஒரு 86.99 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 85ன்றது ஒரு மேஜர் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா ரீசெண்டாக வந்த பாசிட்டிவ் நியூஸ் இப்போ $85 வந்து தான் திரும்ப ஸ்பைக் அப் ஆச்சு. இந்த $85 கீழே போச்சுன்னா இன்னுமே வந்து க்ரூடில் வந்து செல்லிங் இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட்ஸில் ஓப்பனாக இருக்கும் போதே டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்றைக்கி இப்போயுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஒரு 0.5% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஆன் டாப் ஆஃப் விச் நேற்றுக்கு வந்து ஒரு 1.5 மோர் தென் 1.5% ரேலி ஆனதுக்கப்புறமும் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இந்த பாசிட்டிவ் நியூஸ்க்கு இன்னும் அதுக்கு ஜூஸ் இருக்கா, இன்னும் அதுக்கு எஃபெக்ட் இருக்கான்றதே பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த வீக்கெண்ட் இருக்கிற நியூஸு. இதை வச்சு தான் நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்ஸ் வந்து டிசைட் ஆக போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 12th June 2026. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.